தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். பொறுப்புகளை ஏத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எந்த இடத்துல, எதுக்காக, யாருக்காக பொறுப்புகளை ஏத்துக்கிறோங்கிறது தான் முக்கியமானது. ஜாமீன் நீதிமன்றங்கள்லையும் வக்கீல் ஆஃபீஸ்லையும் ரொம்ப சாதாரணமாக பேசப்படுற வார்த்தை. ஒரு கேஸில் கைது செய்யப்பட்டவங்களை ஜெயிலில் இருந்து வெளியே கூட்டி வர்றதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை. ஏதாவது கேஸ் தொடர்பாக கைது செய்யப்பட்டாங்கன்னா கோர்ட்டு சொல்கிற கட்டுப்பாடுகளை முறையாக ஃபாலோ பண்ணுறதா ஒப்புக்கிட்டா ஜாமீன் கிடைக்கும். சம்மந்தப்பட்ட கேஸோட தன்மையை பொறுத்து கட்டுப்பாடுகள் கோர்ட்டு விதிக்கும். அதே நேரத்தில் ஜாமீன் கேட்குற நபர் சார்பாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிலர் கையெழுத்து போடணும். இப்படி ஜாமீன் கொடுக்கறதுக்காக இன்னும் நிறைய சட்டப்பூர்வமான நடைமுறைகள் இருக்கு. இதையெல்லாம் இப்போ சுட்டிக்காட்டி சொல்றதுக்கு தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு கேஸ் தான் காரணம். 2015 தேனி ஃபாரஸ்ட் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல முத்துமாரியம்மாள்னு ஒருத்தர் இறந்து போனாங்க. அலட்சியமா வண்டி ஓட்டுனதா உத்தமபாளையம் மணிவண்ணனை தேனி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடந்த இந்த கேஸ்ல மணிவண்ணன் ஜாமீன் வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் விசாரணைக்கு கோர்ட்டில் ஆஜராகலை. அடுத்தடுத்த ஹியரிங்குகளுக்கு மணிவண்ணன் ஆஜராகாததால் கேஸை விசாரித்த ஹானரபிள் ஜட்ஜ் சுரேஷ் அதிருப்தி ஆயிட்டார். ஜாமீன் கையெழுத்து போட்டவங்களை கோர்ட்டில் ஆஜராக சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதன்படி கோர்ட்டில் ஆஜரான மாரீஸ்வரிங்கிற பெண்ணுக்கிட்ட விசாரணை நடந்துச்சு. அப்போ அவங்க சொன்னது கோர்ட்டில் இருந்தவங்களுக்கு ஷாக்கு கொடுத்துச்சு. நான் கையெழுத்து போட்டது உண்மைதான், ஆனால் அவர் யாரு, என்ன கேஸுங்கிற விவரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்க சொன்னதால ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னு சொல்லியிருக்காங்க மாரீஸ்வரி. இப்போதான் ஹானரபிள் ஜட்ஜ் சுரேஷ் முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சார். ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவரை யாருன்னு தெரியாமலேயே ஜாமீன் கையெழுத்து போட்டது சட்டப்படி குற்றம்னு ஜட்ஜ் குறிப்பிட்டார். அது தண்டனைக்குரிய குற்றம்னு சுட்டி காட்டினாரு. இந்த ஆக்சிடென்ட் கேஸில் குற்றம் சாட்டப்பட்ட மணிவண்ணனை யாருன்னே தெரியாம ஜாமீன் கையெழுத்து போட்ட மாரீஸ்வரிக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிச்சாரு. அபராதம் கட்ட தவறுனா 15 நாட்கள் ஜெயில்னு தீர்ப்பளிச்சாரு ஜட்ஜ் சுரேஷ். ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கறவங்க உஷாரா இருக்கணும். இல்லைன்னா சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா கை கட்டி நிற்கணும். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்.